இட்ஸ் பிகினிங் ஆஃப் 2026. இன்னைக்கு 2வது நாள் தான். ஆனால் December 30, December 29 வந்துட்டு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. January 1 மார்னிங் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்திருப்பாங்க அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை பற்றி. அப்படியே டைம் போக 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 பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு January 15th, January 25th அப்படின்னு வரும்போது அப்படியே எல்லாமே ஃபேட் அவுட் ஆகிடும். எல்லா ஜிம்லேயும் கூட்டமாக இருக்கும், எல்லா கோயில்லையும் கூட்டமாக இருக்கும், எல்லா சர்ச்சில், எல்லா மாஸ்கில் எந்த ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு சென்டராக இருந்ததுனால அங்கே பயங்கரமாக கூட்டம் அப்படியே அள்ளும் பிச்சுக்கும். இது வருஷம் நடக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலையும். கோயிலுக்கு போகிறது என்ன, புது விதமான விஷன் போர்ட் ரெடி பண்ணுறது என்ன, மற்றவங்க கிட்ட வந்து ஸ்பிரிட்டடாக பேசுகிறது என்ன, so many things will happen. பட் ஒரு 20th, 27th அப்படின்னு வரும்போது everything goes away. And by February 1st week அப்படி ஒரு விஷயம் நடந்ததே வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சைக்காலஜியில் இதுக்குன்னே ஒரு பேர் இருக்குது. அதாவது ஒரு வருஷம் ஆரம்பித்த உடனேயே நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு அந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் மாதத்தில் வெறும் 10 அல்லது 15 நாள், டிப்பிக்கலி இந்த செகண்ட் ஃப்ரைடே ஆஃப் தட் பர்டிகுலர் மந்த் ஆஃப் ஜான்வரி குவிட்டர்ஸ் டே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா ஒரு ரெசல்யூஷனோ இல்லை ஒரு புது கோலோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 14வது நாள் அப்படிங்கும்போது அந்த கோல் புதுசாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணுங்கிற ரெசல்யூஷன் இது எல்லாமே அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடும். அண்ட் that's why this is called as quitter's day. டிசம்பர் மாதம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ப்ளஸ் ஆஃப் ஆப்டிமிசம், திடீர்னு சர்ஜ் ஆஃப் ஆப்டிமிசம் அப்படிங்கிறதுக்கு ஃபைன் திஸ் இஸ் த இயர் அண்ட் ஐ ஹேவ் டு டூ சம்திங் அப்படிங்கிறது அது ஒரு ஃபால்ஸ் ஹோப். அது பிரெயினில் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அப்போது நீங்கள் ஒரு இமேஜினரி பர்சனை ஃப்யூச்சரில் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பர்சனை நீங்கள் உருவாக்கி உங்கள் மைண்டில் வைக்கிறீங்க. எப்போது December 25th அந்த கிறிஸ்மஸ்லேருந்து அந்த 31st அப்படிங்கிற அந்த லாஸ்ட் வீக்கில் யூ ஹேவ் அன் இமேஜினரி பர்சன் இன் டு த மைண்ட் அண்ட் ஹீ இஸ் அ ஃபியூச்சர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யூ வாண்ட் ஹிம் ஆர் ஹர் டு பி இன் திஸ் சூப்பர் நேச்சுரல் வெர்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வி கால் இட் ஆஸ் அ சர்ப்ளஸ் ஆப்டிமிசம். அது இமீடியட் சர்ஜ் அப்படின்றது ஒரு டெம்பரேச்சர் மாதிரி தான். அது குவிக்காக டவுன் ஆகுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ நேச்சர். அதுக்கு நீங்கள் வீக்கான ஆள் அப்படிங்கிறதல்ல அர்த்தம். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் குவிட்டர்ஸ் டே? இந்த குவிட்டர்ஸ் டே அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து பயங்கர மோட்டிவேட்டடாக January 1st இருந்திருக்கீங்களோ அதே மாதிரி சஸ்டைன்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இங்கே என்னென்னா, மோட்டிவேஷன் இஸ் கெமிக்கலி டிசைன்டு டு பி டெம்பரரி. இட் இஸ் நாட் டிசைன்டு டு சஸ்டைன். ஸோ January 1st அன்னைக்கு இருக்கிற அந்த மோட்டிவேஷன் January 5th அன்னைக்கு இருக்காது. 40% ட்ரெயினாக இருக்கும். அண்ட் January 15th அன்னைக்கு 80% ட்ரெயின் ஆகிருக்கும். அண்ட் January 20th அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிருக்கும். பட் இட் இஸ் எ ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் டு சஸ்டைன் த மோட்டிவேஷன் பை ஹேவிங் எ லாங்கர் விஷன். ஸோ வாட் ஆர் யூ சப்போஸ்ட் டு டூ? இந்த மாதிரி வருஷம் நடக்குது இல்லையா, நீங்களும் கடந்து வந்துடுறீங்க. February, March அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய பேசிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வரும்பொழுது அதை பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடுறீங்க. பட் இட் should not be like that. When you are starting a new year and if you are having a motivation for pursuing new things, that has to be sustained at least for the next 3 or 4 months. By 4 months அப்படின்னு sustain பண்ணுறதுனால நீங்கள் டெஃபினட்டாக அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. So here we will see 2 or 3 techniques how to sustain that beginning of the year motivation for a longer time. The first solution is minimize and shrink the goal. Again, I would like to speak about the minimalism. என்னன்னா உங்கள் கோல் என்னவா இருந்தாலும் சரி அதை வந்துட்டு சின்ன லெவலில் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி ஷ்ரிங்க் பண்ணுறது தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லைக் டு ரீட் அ புக் அப்படின்னா ஃபைன், லெட் அஸ் கோ 1 page a day, 2 pages a day. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லைக் டு கோ ஆன் அ நியூ நியூட்ரிஷனல் டயட், ஃபர்ஸ்ட் வீக் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைன். இஃப் நாட் ஃபர்ஸ்ட் வீக் கம்ப்ளீட்லி ஒரு 3 days ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இஃப் யூ லைக் டு பில்ட் மசில்ஸ் பை ஹிட்டிங் த ஜிம், ஃபர்ஸ்ட் 3 days ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்படி ஸ்ட்ரிங் பண்ணும்போது your mind gets into a different mechanism and it gets the adaptation skills. பட் ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கணும்னு பெருசாக லார்ஜர் விஷனில் பார்த்து ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா உடனடியாக அந்த கோலையே வந்துக்கிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ மேக் யூர் கோல் as a bite-sized one. The second solution is beware of the all or nothing syndrome. எடுக்கிற ரெசல்யூஷன்ஸ், கோல்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி. அந்த ஃப்ளவர் வாஸில் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன கிராக் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படின்னம்னா அந்த ஃப்ளவர் வாஸை தூக்கி போட்டுருவாங்க சில பேர். அந்த கிராக்கை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷிங், கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்லாம் பண்ணி அதே ஃப்ளவர் வாஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனும் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த கோல் அப்படிங்கிறத அந்த January 1st அன்னைக்கு எடுத்துருக்கிறதுல ஒரு 7th of Jan அல்லது ஒரு 8th of Jan வந்துட்டு ஏதாவது ஒரு செட்பேக் அப்படின்னு வந்துச்சுன்னா இதாகாது. ஃபைன்.
5 நாள் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சேன், 6வது நாள் பாரு என்னால் அதை செய்ய முடியல, அதனால் அது வேணாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஆல் ஆர் நத்திங் சிண்ட்ரோம். இது அப்படி அல்ல. இட்ஸ் நாட் ஆல் ஆர் நத்திங் சிண்ட்ரோம். ஜான்வரி 1st வீக்கில் அந்த கோல் நீங்கள் பர்சீவ் பண்ணீங்க, ஒரு 5 days அதை நீங்கள் ஓரளவுக்கு செஞ்சு முடிக்க ட்ரை பண்ணீங்க. That itself is a huge success. Maybe on the 6th day or 7th day, if you're not able to do it, no problem. Again, let's restart in the 2nd week of January. No harm. சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறதுக்கு 2nd week of January ஸ்டார்ட் பண்ணுறது, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது பெட்டர் தானே. The next one is habit stacking. நீங்கள் எடுக்கிற உங்களுடைய புது கோல் அப்படிங்கிறது உங்களுடைய ஜெனரலான ஒரு வயர்ட் ஹேபிட்ஸ் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லைக் டு டூ மெடிடேஷன் இன் January 2026, அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஓகே, ஃபைன். ஸோ ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக உட்காந்து மெடிடேஷன் அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது இது வரைக்கும் நீங்கள் செய்யாத விஷயம். செய்யாத ஒரு விஷயத்தை புதுசாக செய்யும்போது அது செய்கிறதப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் when my coffee is being prepared, when I am waiting for this, I'll sit and meditate for 3 minutes. Now I can little elongate the time to 5 minutes from 3 minutes அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிராஜுவலாக அப்படியே உங்கள் ஹேபிட் கூட அதை பிளெண்ட் பண்ணி அந்த புது விஷயத்தை செஞ்சுட்டு வரும்போது that will long last and it will give gradual improvement. Gradual improvement is always permanent improvement, right? So சடனாக இமீடியட்டாக ரிப்பல்சிவாக ஒரு புது விஷயத்தை செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற உங்களுடைய வயர்டு ரூட்டீனான விஷயத்து கூட அதை சேர்த்து செய்யும்போது புதுசான ஒரு விஷயம்ட்டு உங்கள் மைண்டுக்கு தெரியாது. Okay? The next solution is beware of your old habits storage and your effort center. Your old habits, உங்களுடைய பழைய பழக்கங்கள் எல்லாமே வந்துட்டு பேசல் கேங்லியா அப்படின்ட்டு பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ பைலட் கார்டெக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நியூ இயரில் நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற கோல்ஸ், அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய பிரெயினுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு எஃபர்ட் பேஸான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பெப்டைட் மாதிரி. அது இது ரெண்டுக்கும் எப்பவுமே மேட்ச் ஆகாது. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசல் கேங்லியாவில் இருக்கக்கூடிய ஓல்டு ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது மறைஞ்சு புது ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் ஆகும். So, if you want to have the new habits surface in the basal ganglia of your brain, your prefrontal cortex has to be doubly faster. நீ எஃபர்ட்ஸை புதுசாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது சாத்தியம். ஆனால் நம்ம எஃபர்ட்ஸை எடுக்கிறது இல்லை. நம்ம புதுசாக ஒரு கோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த கோலில் நம்ம ஒரு சின்ன ஒரு தோல்வி அப்படிங்கிறது வந்த உடனேயே ஃபைன், ஓகே, குட் பை, டாடா, தட்ஸ் இட், இதுக்கு மேலே எல்லாம் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம விட்டுறோம். அண்ட் தென் February comes fast, March comes fast, April comes fast. உங்களுடைய ரெகுலர் கோர்ஸ், உங்களுடைய ரெகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி, ப்ரொஃபஷனல், பர்சனல் அண்ட் ஆக்குபேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது மவுண்ட் அப் ஆக all these are just fading away like a smoke. So you got to be taking actions and you got to put a lot of efforts. You need to plan the efforts. And my last rule is the never miss twice rule. ஒரு தடவை இந்த தப்பு நடந்துச்சு, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக இன்னொரு தடவை மிஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கும்போது ஒரு சலிப்பு தட்டுச்சு, இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு கிவ் அ டிக்டம் டு யுவர் பிரெயின் தட் யூ ஷுட் நெவர் மிஸ் ட்வைஸ். Once, missing once is quite natural, but missing twice is your negligence and you should not be giving the grounds to that negligence. ஸோ ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அடுத்த நாள் அப்படிங்கிறது மிஸ் பண்ணுறது இட் இஸ் நான் நெகோஷியபிள். யூ ஆர் நாட் சப்போஸ் டு மிஸ் இட், டேக் இட் ஃப்ரம் மீ. அந்த மாதிரி ஒரு உறுதி இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாக மாறுறீங்க. உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் அப்படிங்கிறவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க.